வணக்க மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நானும் என் மகளும் வந்துட்டு எங்கள் ஊர் நெல்லப்பூர் கோயிலில் விளக்கு பூஜை பார்த்துக்கோங்க. அதுக்காக போயிருந்தோம். ரொம்ப மாதமாச்சு விளக்கு பூஜைக்கு போகவே முடியலை பார்த்துக்கோங்க. அன்றைக்கி தான் போகிறதுக்கு கொடுத்து வச்சுருந்தது. அதனால போய் சாமி விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து விளக்கு பூஜை அன்றைக்கி எங்கள் ஊரில் காந்திமதி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க பாவாடை வந்து எப்போவுமே இப்போ சாத்துவாங்க. அதை போய் நானும் என் மகளும் கும்பிட்டுட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. அப்படி கும்பிட போகும்போது இந்த சாமி தூக்கிட்டு போகிறவ பற்றியெல்லாம் இந்த சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி பூஜைலாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ பக்கத்தில் இருக்கவட்டெல்லாம் கேட்டேன், இது என்ன சாமின்னு கேட்டால் ஒருத்தருமே எனக்கு தெரில உனக்கு தெரிலன்னு சொல்லிட்டாவோ பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அந்தெல்லாம் விளக்கு பூஜையில் உட்காந்து இப்போ விளக்கு பூஜைக்கு வந்து நம்ம போகிறவ தான் பார்த்துக்கோங்க எல்லா வேலையுமே செய்யணும். எல்லா பொம்பளையிலும் தான் அந்த விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருவா பார்த்துக்கோங்க. அங்கே கோயிலில் சார்ந்த ஒரு ஆள் வந்து விளக்கெல்லாம் எடுத்து வைப்பாங்க. நம்ம அவர்கிட்டேருந்து வாங்கி எல்லாம் லைனாக வைக்கணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்குக்கு இந்த பொட்டு வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வெத்தலை பாக்கு பழம் எவ்வளோ வேலை இருக்கும் எல்லாமே நம்ம போகிறவங்க தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நான் இன்னும் அந்த பொம்பளைகளோடு சேர்ந்து நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மாவை உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. என் மாவில் வந்து நான் உட்கார வச்சுருவேன். சில சமயம் ஆள் இல்லைன்னா தான் அவளையும் கூப்பிடுவேன் பார்த்துக்கோங்க. அவளும் வந்து வேலை செய்வா, இல்லைன்னா விளக்கு போயிடும் பற்றியெல்லாம் என்னால்.